மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வாழைக்கருவாடு எப்படி வறுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து ரசம், தயிர் சாதம், தண்ணி சாதம் எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு வாழைக்கருவாடு பெருசாக எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி சுடு தண்ணியில் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சிங்க அப்படின்னாக்கா அது மேலே இருக்கக்கூடிய தோல், உப்பு, அந்த அழுக்கு எல்லாமே வெளியாகி நமக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த கறி மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு, மிளகு, ஜீரகம், பூண்டு பார்த்திங்களா, இது எல்லாத்தையும் மிளகு, ஜீரகம், பூண்டை வந்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. மிளகாத்தூளையும் உப்பையும் நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டு தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அந்த தக்காளியை வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளி இருக்குல்ல, அந்த தக்காளியோட ஜூஸ் புழிஞ்சோன்னா தண்ணியாக வருதில்ல, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த கருவாடையும் போட்டு ஊற வைங்க. நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற விடுங்க. அப்போது தான் அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் வந்து அந்த கருவாடுக்குள்ளே இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நல்லா ஊற விட்டுட்டு தோசைக்கல் இல்லைனா குழியாக இருக்கிற வானல், கொஞ்சம் எத்தாக இருக்கிற வானல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா அந்த எண்ணெய் சூடு ஏறினதும் அதுக்கப்புறமா இந்த கருவாடை போடுங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் அதில் வந்து அந்த கருவாடை போடுங்க. போட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் நல்லா ஓரளவு முருவ விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. எடுத்து ரசம் சாதம், தயிர் சாதம், தண்ணி சாதத்துக்கெலாம் சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.